பாயிண்ட் நம்பர் 1, நிரந்தரமாக பிரியணும். பாயிண்ட் நம்பர் 2, நிரந்தரமாக பிரிய வேண்டாம், அவங்க கூட இருக்க டைமை கம்மி பண்ணிக்கங்கிறாங்க. ஒய்ஃப் நார்சிசிஸ்ட்னு தெரிஞ்சா ஏதோ ஒரு காரணம் சொல்லி, ஆனால் அவங்ககிட்ட பிரிகிறேன்னு சொல்லாமல் ஆஃபீஸில் மேனேஜர் டார்ச்சரு, மதில் இருக்கீங்க, இல்லை சென்னைக்கு போய் ஜாயின் பண்ண சொல்கிறாரு, இல்லை வேலை போயிடும், ஏதோன்னு சொல்லி அதை சொன்னால் அவங்க நம்புற மாதிரி, மாட்டேன்னு சொல்லாத மாதிரி யோசிக்கணும். யோசிச்சு சென்னை போய் தான் ஆகணும், ஒரு 3 மாதம் போயிட்டு வர சொல்கிறாங்க, ப்ளீஸ் தங்கம், நம்மளும் தங்கம் யூஸ் பண்ணுவோம் தங்கம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடணும். அவங்க கூட இருக்கிற நேரத்தை குறைச்சாவே கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும். பேசுகிற நேரம், கூட இருக்கிற நேரத்தையெல்லாம் புரிஞ்சுக்கங்க, கான்டாக்ட் நேரத்தை குறைக்கணும். ஸோ அடுத்தது பிரிஞ்சிருக்கலாம். 3வது, பிரியவும் முடியாதுங்க, தனியாகவும் போக முடியாதுங்க. என்ன செய்யறதுன்னு கேட்டால், அவங்ககிட்ட இருந்து வாங்குற அடியை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். அவங்க அடிக்காத அளவுக்கு நீங்கள் வாழ்ந்துக்கலாம். அதுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக தடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் பொழப்பு. இது திங்க் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நேரம், வேறு எதுக்கு நேரம் இருக்காது. இன்னைக்கு ஒரு அடி அடிப்பாங்க, இந்த பக்கம் தான் அடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிருப்பேன், இங்கே விழுவோம். அடிச்சுட்டே இருப்பாங்க, தடுத்துட்டே இருக்கும். இது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போர் அடிச்சுன்னா கூட இருங்க. அவர்களை திருத்தும் முயற்சி செய்யாதீர்கள். அவர்களை திருத்த முடியாது. திருந்த முயற்சி செய்தால் நீங்கள் தான் சோர்ந்து போவீர்கள். யாரை திருத்தலாம்? தெரியாமல் தப்புன்னா திருத்தலாம். இவங்கெல்லாம் தெரிஞ்சே தப்புன்றாங்க. மீண்டும் சொல்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் கோபமாக பேசுகிறாங்கன்னா தெரியாமல் பண்ணுறாங்க, எங்கே கோவப்படாதீங்கன்னு சொல்லலாம். உங்ககிட்ட மட்டும் கோவப்படுறாங்கன்னா அப்போ தெரிஞ்சதானே பண்ணுறாங்க. எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் உதவி செய்யலைன்னா வேறுமனே தானே பண்ணுறாங்க. இதான் பாயிண்ட்டுங்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு தெரியுதா இல்லையா? யாராருக்கோ உதவி செய்கிற நீங்கள் கூட இருக்க பண்ண மாட்டீங்களா? இப்போ வேறுமனே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவரவர் வசதிக்கும் பணத்துக்கும் அறிவுக்கும் ஏற்ற மாதிரி தப்பித்து வாழுங்கள். வேறு வழி இல்லைங்க, கூடவே தான் இருக்கணும்னா ஓகே, அது உங்கள் விருப்பம். நான் 1, 2, 3 சான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இல்லைங்க என்னால் முடியும்னா பிரிஞ்சு வாங்க. இல்லை தனியாக வந்து, அதாவது ஒன்று மொத்தமாக பிரியுங்க, இல்லை டெம்பரவரியாக பிரியுங்க, இல்லை கூட இருங்க, பட் அவங்க அடிக்காத அளவுக்கு நடந்துக்குங்க.